Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல TET எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TNTET 2022க்கான நோட்டிஃபிகேஷன். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஃபார் த இயர் 2022. நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறது வந்து ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும், 2 பேப்பருக்குமே. ஓகே, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சது 7th March. என்னையிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th Marchலேருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் வந்து 13/4/2022, April 13th வந்து கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான எக்ஸாம் டேட்ஸுமே இன்னுமே தான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நமக்கு அந்த டேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாட்களில் தான் நடக்கும். பேப்பர் 1 ஒரு நாள், மேபி அடுத்த நாள் பேப்பர் 2 வைக்கலாம். இப்போ பேப்பர் 1 யார் எழுதலாம், பேப்பர் 2 யார் எழுதலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேப்பர் 1 யாருக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கக்கூடியவங்களுக்காக எழுதுறது தான் பேப்பர் 1. பேப்பர் 2 நம்ம எழுதி கிளியர் பண்ணுறோன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். இப்போது இந்த பேப்பர் 1 யாரெல்லாம் எழுதலாம், பேப்பர் 2 யாரெல்லாம் எழுதலாம், நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் இந்த 2 பேப்பர்ஸும் எழுதுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டு ரைட் TET பேப்பர் 1, அதாவது கிளாஸ் 1லேருந்து 5th வரைக்கும் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருக்கணும் வித் அட்லீஸ்ட் 50% mark and passed or appearing in final year of 2-year diploma in elementary education. 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணவங்க முடித்தவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் இயர் இப்போது படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த பேப்பர் 1 எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 45% மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2-year diploma in elementary education. இந்த ரெகுலேஷன் NCTE 2002ல் கொடுத்த ரெகுலேஷன் படி 12th 45% மார்க்கும் 2-year டிப்ளமோ கோர்ஸ் எடுத்தவங்க முடித்தவங்களா இருக்கலாம், இல்லை 2 years செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கவங்க இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி அதே மாதிரியே 12th படிச்சிருக்கணும், 50% மார்க் எடுத்திருக்கணும், 4-year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், 2 வருஷ டிப்ளமோ கோர்ஸ் இல்லாமல் 4-year பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அவங்க வந்து முடித்தவங்க, அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் 4th year படிச்சுட்ருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹையர் செகண்டரி வித் 50% மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2-year டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன். டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எடுக்கிறதுல ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, அப்படி இல்லை முடித்தவங்க. அதே மாதிரி 12th 50% மார்க் வந்து மினிமம் நீங்கள் எந்த பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்குனாலும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2-year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இப்போ சில பேர் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு, அதாவது 12th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ எடுக்காமல் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பேப்பர் 1 அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கடைசியாக வந்துட்டு கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க், நீங்கள் படித்த டிகிரியில் 50% மார்க் இருக்கணும் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். நம்ம வந்து டிப்ளமோ கோர்ஸ் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்காமல் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் B.ed வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், இல்லை B.edல ஃபைனல் இயர் நம்ம செகண்ட் இயர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களும் பேப்பர் 1 எழுதுறதுக்கு எலிஜிபிள். இப்போ நிறைய பேருடைய கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, B.ed முடித்தவங்க பேப்பர் 1 எழுதலாமா அப்படிங்கிறது. அதற்கான பதில் வந்து இப்போ கிளியராக கிடச்சிருச்சு. B.ed முடித்தவங்க கண்டிப்பாக பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். B.ed முடிக்கிறதுக்குமா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் 50% மார்க் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதே ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா BE முடிச்சுட்டு B.ed முடித்தவங்க டெட்டுக்கு எலிஜிபிளான்னு நிறைய பேர் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது BE என்ஜினியரிங் முடித்து அதோடு சேர்த்து B.ed கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். நெக்ஸ்ட்டு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்ஸில் என்ன பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் DTET ஆர் DLDE from states other than Tamilnadu should submit evaluation certification. அதாவது நம்ம தமிழ்நாடுவை விட்டு வெளியில் எங்கேயாவது போய் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும்.
அதே மாதிரி இப்போது நம்ம பிஎட் முடித்தவங்க பேப்பர் 1 எழுதலான்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து எப்படி கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க ஃப்ரம் எனி NCTE recognized institution shall be considered for appointment as a teacher provided the person so appointed as a teacher shall mandatorily undergo 6 months bridge course in elementary education recognized by NCTE within 2 years of such appointment as primary teacher. இப்போது நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு B.ed கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேப்பர் 1 எழுதி நம்ம பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து எலிஜிபிள் ஆவீங்க கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அன்னையிலேருந்து கணக்கிலேருந்து 2 வருஷத்துக்குள்ளார NCTE ப்ரொவைட் பண்ணுற 6 months bridge கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மேண்டேட்ரியாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஒன்ஸ் நம்ம பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ எடுக்கிறதுக்கு எலிஜிபிள்னு பார்க்கும்போது இந்த 6 months bridge கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டு ரைட் பேப்பர் 2. பேப்பர் 2 எழுதுறதுக்கு கிராஜுவேஷன் வேணும். ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எழுதலாம். ஒன்று டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கணும். அதாவது இப்போ டேரெக்டாக 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எடுத்தவங்க பேப்பர் 2 எழுத முடியாது. அதே ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ எடுத்தவங்க கண்டிப்பாக பேப்பர் 2வும் எழுதலாம். Next, graduation with at least 50% mark and passed or appearing in final year of bachelor in education. ஒரு டிகிரி முடிச்சு 50% மார்க்கோட B.ed செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை B.ed கம்ப்ளீட் பண்ணவங்க பேப்பர் 2 எழுதலாம். ஸோ டிகிரி வித் B.ed வந்து பேப்பர் 1க்கும் எலிஜிபிள், பேப்பர் 2க்கும் எலிஜிபிள். அதே மாதிரி டிகிரி வித் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேப்பர் 1க்கும் எலிஜிபிள், பேப்பர் 2க்கும் எலிஜிபிள். Graduation with at least 45% mark passed or appearing in final year of B.ed in accordance with NCTE. கிராஜுவேஷனில் 45% மார்க் நம்ம வந்து முன்னாடி பேப்பர் 1க்கு பார்த்தோம் இல்லையா, NCTE ரெகுலேஷன் 2002 படி 12th ஸ்டாண்டர்டில் 45% மார்க். அதே மாதிரியான கேட்டகரியில் நம்ம B.ed படிச்சுட்டு இருக்கும் போது கிராஜுவேஷனில் 45% ஸ்கோர் பண்ணியிருந்தோனாலும் பேப்பர் 2க்கு எலிஜிபிள். ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருக்கணும், அதில் 50% மார்க் இருக்கணும். அதே மாதிரி 4 years ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், 4 வருஷ பேச்சுலர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க ஃபைனல் இயர் பேப்பர் 2வும் எழுதலாம். ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 4 year BA BSc B.ed ஆர் BA B.ed BSc B.ed. அப்போது 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அதே மாதிரி 4 வருஷ கோர்ஸ் படிப்பாங்க. யாரெல்லாம் BA B.ed BSc B.ed இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக பேப்பர் 2 எழுதலாம். கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் B.ed ஸ்பெஷல் எஜுகேஷன். ஒரு டிகிரி அதோட B.ed ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்து படிக்கிறவங்க முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் எழுதலாம். ஸோ எனி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபைட் B.ed ப்ரோக்ராம் எலிஜிபிள் டு அப்பியர் இன் TET. ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க, B.ed குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க TETக்கு எலிஜிபிள். மோரோவர், ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் TET கைட்லைன்ஸ் சர்க்குலேட்டட் NCTE லெட்டர் டேட்டட் 11/2/2011 சர்க்குலேட் பண்ண மாதிரி a person who is pursuing any of the teacher education course recognized by NCTE or RCI specified in the NCTE notification dated 23rd August is also qualified to appear in TET. ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் என்ன எடுத்து படிச்சிருந்தாலும் அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து TETக்கு எலிஜிபிள். ஸோ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ டேட்ஸும் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போது இந்த சர்க்குலரை வந்து பார்த்ததுக்கப்புறமா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. டேட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் 14th ஏப்ரல் 13th வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேப்பர் 1க்கும் எலிஜிபிள், பேப்பர் 2க்கும் எலிஜிபிள்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர் 1 வேண்டாம், பேப்பர் 2 மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி
எக்ஸாம் எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணால் எக்ஸாம்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அவங்க ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலராக கொடுக்கும்போது எக்ஸாம்ஸ் ஒரே நாளில் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் வைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து அடுத்த பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண. தேங்க்யூ.